மகாபாரதத்தை எழுதியது வியாசர். சொல்லப்போனா பீஷ்மருடைய அப்பா 2ஆம் திருமணம் செய்து கொள்கிறார் இல்லையா, அவங்களுக்கு முதல் மகன் பிறக்கிறார், அவர்தான் வியாசர். வியாசர் வரார், வந்த உடனே பீஷ்மா இது என்ன இப்படி ஒரு நிலைமை, இல்லை எனக்கு உயிர் போகணும் ஒரு நாள் நினைக்கிறேன், ஆனால் போகுமானும் தெரியலை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சிரிச்சுண்டே பொறுமையாக சொல்கிறார். அதுவும் ஒருத்தர் வருத்தத்தில் இருக்கும் பொழுது அவர் பண்ண குற்றத்தை சொல்கிறதுன்றது வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப பொறுமையாக சொல்லணும். அதை நம்ம எடுத்து யோசித்து பார்த்தா பெரிய உண்மை கூட இருக்கும். அவர் சொல்கிறாரு, உனக்கு பாவ புண்ணிய கணக்குகள் முடிஞ்சாதான்ப்பா வரும். இவர் கேட்குறார், நானா எல்லாருக்குமே நல்லது தானே பண்ணேன், அப்பாவுக்காக என்னுடைய வாழ்க்கையே விட்டுட்டேன், தாத்தான்னு இருந்த என்னுடைய பேர குழந்தைகளுக்காக அவங்க சாம்ராஜ்யத்துக்கு தானே வாழ்ந்தேன், எனக்குன்னு வாழ்ந்ததை விட இந்த பிறவியே மற்றவர்களுக்காக வாழ்ந்தது தானே அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது